முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வீடியோ வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் ஷபீர் இணைகிறார். வணக்கம் திரு ஷபீர். வணக்கம். தமிழ்நாட்டின் வாசல் வரை வந்துவிட்டது பேராபத்து அப்படின்னு குறிப்பிட்டு தொகுதி மறுவரை தொடர்பான அந்த கூட்டத்தொடர் கூட இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வீடியோ வெளியிட்டிருக்கிறார். உங்களுடைய முதல் கட்ட பார்வை? நிச்சயமாக, ஏன்னா ஏற்கனவே இந்த பிரச்சனை குறித்து முதலமைச்சர் அனைத்து கட்சிகளையும் கூட்டி அதே போல தென் இந்தியாவை சேர்ந்த பல்வேறு மாநில பிரதிநிதிகளோட கட்சிகளுடைய பிரதிநிதிகளோட ஒரு கலந்து ஆலோசனை கூட்டமும் நடத்தி இருக்கிறார். லிமிட்டேஷனை தமிழ்நாடு மட்டும் எதிர்ப்பதில்லை, ஒட்டுமொத்தமாக சவுத் இந்தியாவே இதுல ஒரு பெரிய பாதிப்புக்குள்ளாகும் அப்படின்ற அடிப்படையில தான் இந்த பிரச்சனையை அவர் அணுகி இருக்கிறார். அந்த அடிப்படையில தேர்தல் நேரத்துல இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக பாஜக ஒரு தீவிரமான ஒரு முயற்சி எடுக்கிறது அப்படின்னும் போது அதை எதிர்க்க வேண்டும் அப்படின்றது ஒண்ணு. அதே போல அதை தேர்தல் பிரச்சனையாக மாற்றுவதற்கு திமுக தயாராகி கொண்டிருக்கிறது. என கடந்த சில நாட்களாக முதலமைச்சர் அதை பற்றி தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த ஒரு தமிழகத்துக்கு ஒரு ஆபத்து வரப்போகிறது அப்படின்றது பற்றி அவர் பேசுகிறார். சோ அந்த அடிப்படையில இப்போ இந்த காணொலி மூலமாக அந்த விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிவு பண்ணோம். அதாவது பொது அரசியல் கட்சி மேடைகள்ல பிரச்சாரங்கள்ல பேசுவது அப்படின்றத தாண்டி அது ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷனுக்கான ஒரு கிரியேட் பண்ணணும் அப்படின்றது திமுகவுடைய ஒரு முயற்சியாக இருக்கிறது. அந்த அடிப்படையில முதலமைச்சர் இந்த விஷயத்தின் தமிழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து சூழக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத அவர் ரொம்ப ஆணித்தரமாக அதை பதிவு செய்கிறார். அதே போல அதை பிரச்சாரமாகவும் மேற்கொள்வதற்கும் இப்ப அடுத்தடுத்து கூட்டணி கட்சிகள் மற்ற எல்லாருமே இந்த விஷயத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிருவாங்க. ரெண்டாவது, இதற்கு அதிமுக என்ன விளக்கம் கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அதிமுக பாஜக கூட்டணியில இருப்பதனால் டீலிமிட்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துல அவங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றதையும் அவங்க கிளாரிஃபை பண்ணி ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுவார்கள். ஸோ நிச்சயமாக இந்த டைமிங் ரொம்ப முக்கியம். பாஜக இந்த மாதிரி ஒரு அக்ரெசிவான ஒரு மூவை அவங்க பண்றாங்க, நாடாளுமன்றத்தை கூட்டி இதை பற்றி விவாதிக்க இருக்கிறார்கள் அப்படின்ற போது அந்த டைமிங்கை திமுக பயன்படுத்திக் கொள்கிறது. அதுதான் இதுல ஒரு மிக முக்கியமான விஷயமா நான் பார்க்கிறேன். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி திரு ஷபீர். வலுக்கட்டாயமாக கூட்டப்படுகிறது நாடாளுமன்றம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். அது தொடர்பாக வீடியோ வெளியிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டின் வாசல் வரை பேராபத்து வந்துவிட்டது என்று குறிப்பிட்டு இந்த வீடியோவை பதிவு செய்திருக்கிறார் முதலமைச்சர். தொகுதி மறுவரையறை தொடர்பான மசோதாவை கொண்டு வருவதற்கே நாடாளுமன்றம் கூட்டப்படுகிறது, வலுக்கட்டாயமாக இது கூட்டப்படுகிறது என்ற ஒரு கருத்தை முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். மாநிலங்களோடு கலந்து ஆலோசிக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறார்.